2008 2025 வரையும் நடந்த ஐபிஎல்லையே ஒரே ஆக்ஷனில் அதிக ரேட் போன பிளேயர்ஸ்கள் யார் இருந்தாங்க பார்க்க போகிறோம். நம்பர் 10th பிளேஸ்லேருந்து ஒரு பிளேயர் இருக்காருனா பிளேயர் பென் ஸ்டோக்ஸ் தாங்க இருக்காரு. ஒரு 2023 16.25 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. நம்பர் 9th பிளேஸ்லேருந்து ஒரு பிளேயர் இருக்காருனா பிளேயர் கேமரான் கிரீன் தாங்க இருக்காரு. இவர் 2023 17.50 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க. நம்பர் 8th பிளேஸ்லேருந்து ஒரு பிளேயர் இருக்காருனா பிளேயர் ஹர்ஷ்தீப் சிங் தாங்க இருக்காரு. இவர் 2025 ஆக்ஷனில் 18 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. நம்பர் 7th பிளேஸ்லேருந்து ஒரு பிளேயர் இருக்காருனா பிளேயர் யுஸ்வேந்திர சகல் தாங்க இருக்காரு. இவரையும் 2025 18 கோடிக்கு ஆக்ஷனில் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. நம்பர் 6th பிளேஸ்லேருந்து ஒரு பிளேயர் இருக்காருனா பிளேயர் சாம் கரன் தாங்க இருக்காரு. இவர் 2023 18.50 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் இவரை எடுத்திருக்காங்க. நம்பர் 5th பிளேஸ்ல இருக்க பிளேயர் யாருன்னா பிளேயர் பேட் கமிங்ஸ்க்கு இவரை 2024 20.50 கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவர் எடுத்திருக்காங்க. நம்பர் 4th பிளேஸ்ல இருக்க பிளேயர் யாருன்னா பிளேயர் வெங்கடேஷ் ஐயர். இவர் 2025 23.75 கோடிக்கு கேகேஆர் எடுத்திருந்தாங்க. நம்பர் 3rd பிளேஸ்ல எந்த பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் மிச்சல் ஸ்டார்க் தாங்க இருக்காரு. இவர் 2024 24 கோடி 75 லட்சத்துக்கு கேகேஆர் தான் எடுத்திருக்காங்க. நம்பர் 2 ஸ்டேஸ் இவர் 2025 26 கோடி 75 லட்சத்துக்கு பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. நம்பர் 1ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா இவர் தான் ஐபிஎல்ல ஹையஸ்ட் க்ரோர் போயிருக்க ஒரு பிளேயரா இருக்கார் ஆக்ஷன்ல. அவர் தான் ரிஷப் பண்ட். இவரை 27 கோடிக்கு எடுத்திருக்காங்க. எந்த ஒரு சொன்னா 2025 எடுத்தாங்க. எந்த ஒரு டீம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட் எடுத்திருக்காங்க. இந்த பார்த்த 10 பிளேஸில் எந்த ஒரு பிளேயர் அந்த சீசன் முழுக்க ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த 10 பிளேஸில் என்னை பொறுத்தவரை ஸ்ரேயஸ் ஐயர் உண்மையிலேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் நான் ஸ்ரேயஸ் ஐயர்னு சொல்கிறேன். உங்களோட கருத்துக்கள் யார் கான்வர்ஸ்ல பண்ணுங்க.